சரணம். ரசோவை சக. மார்கழி கொண்டாட்டம் நன்னா போகிறதா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் எக்ஸாமும் இருக்கு. அது முடிஞ்சாலே கொண்டாட்டம் தான். இன்னைக்கு 3வது பாசுரம் பெருமாளோட குட்டி அவதாரம் பத்தியும் பார்க்க போறோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். ஓங்கி உலகளந்த அனுகிரக பாசுரம். யாரையாவது ஆசிர்வதிக்கணும்னா இந்த பாசுரம் சொல்லி பண்ணலாம். விசேஷம் சொல்லுவா. ஞாபகம் வருது, என்னோட சித்தி பாட்டியும் சித்தப்பா தாத்தாவும் இத சொல்லித்தான் எங்களை ஆசிர்வாதம் பண்ணுவா. நாங்க அவளை நமஸ்காரம் பண்ணும்போது ஓங்கி உலகளந்த உத்தமன் தெரியுமே, பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி கிட்ட 3 அடி கேட்டு திருவிக்கிரமனா ஓங்கி வளர்ந்து வினையும் மண்ணையும் அளந்தாரே. பட் வை த நேம் உத்தமன்? வேற எந்த நாமாவும் ஏன் சொல்லல? பெருமாள் திருவிக்கிரமனா வளர்ந்து பூமியில அடி வச்சப்போ பூமியே கடுகு மாதிரி இருந்தது. அதுல நம்ம யாருக்கும் எந்த டிஃபரன்ஸும் பார்க்காம தானே அனுகிரகம் பண்ணினார். ஸ்டீரியோடைப் பண்ணாம ஆசிர்வாதம் பண்றவராச்சே பெருமாள். அப்ப அவர் தானே உத்தமன். நம்ம ஒன்னும் அவரை முழுசா புரிஞ்சவா இல்ல. இருந்தாலும் முடிஞ்ச வரை அவருக்கு அவர் அருளால் என்ன முடியுமோ அந்த பேர் பாடி பாவை நோன்புக்கு காலங்கத்தால ஸ்நானம் செய்யணும். செஞ்சா என்ன ஆகும்? தீங்கின்றி நாடெல்லாம் மாசம் மும்மாறி மழை பெய்யும். ஆனா எப்படி மழை பெய்யும்? ஃப்ளட்டா வந்தா நமக்கு கஷ்டம் தானே. அதனால எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் மழை பொழியணும். கேப் விட்டு மழை பொழிஞ்சு சென்னல் ஓங்கி வளரும். டாலா செழிப்பா வளரும் கிராப்ஸ். பயிர் விளைச்சல் நல்லா வளர்ந்து மக்கள் எல்லாரும் க்ஷேமமா இருப்பா. கிராப்ஸ்குள்ள இருக்கிற தண்ணியில கயல் ஃபிஷ் கொழுக்கு முழுக்குன்னு போக முடியாம நுழைஞ்சு போகிறதாம். பொறி வண்டு அந்த பிரைட் ஃப்ளவர்ஸை சுத்தி தேன்காக பீஸ் எல்லாம் சுத்தி வரதாம். செழிப்போட கொழுன்னு இருக்கிற பசுக்கள் குடம் குடமா தானே பால் தரதாம். ஜஸ்ட் கண்ணனை பார்த்ததும் அடுத்த குடம் வைக்கிறதுக்குள்ள முதல் குடம் வழியறது. அத கொடுக்கிற பசுக்கள் காளை கண்ணுக்குட்டி எல்லாம் வள்ளல் செழிப்பா இருக்காம். அந்த ஆயர்பாடி மாடுகள் இருந்ததால செல்வம் நிறைஞ்சு இருந்தது ஆயர்பாடியில. அந்த மாதிரி நமக்கும் நிறைஞ்ச செல்வம் கிடைக்கணும். அதாவது ஞானம் கிடைக்கும். இந்த பாசுரம் பல்லாண்டு பாசுரம். ஆண்டாள் எப்பவுமே வித்தியாசமானவள் இல்லையா? எப்பவுமே ஒரு ஸ்லோகத்தை சொன்னாதான் பலஸ்ருதி படிப்போம். இங்க பலஸ்ருதி படிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பாசுரங்கள் பாட போறோம். ஆண்டாள் வழி தனி வழி. இதுல நீங்க நாங்க மட்டும் நன்னா இருக்கிறது சொல்லல. இதுல தேசமே எப்படி நன்னா இருக்கோ, லோகமே எப்படி க்ஷேமமா இருக்கோன்னு சொல்றா. லெட்ஸ் ஆல்வேஸ் ஃபாலோ ஆண்டாள். இந்த பாசுரத்துல வாமனனை, திருவிக்கிரமனை, கிருஷ்ணனை, கோகுலத்தை,
செழிப்பா மகாலட்சுமி அனுகிரகத்தை நாடு க்ஷேமத்தை கொண்டாடுறா ஆண்டாள் இந்த உயர்ந்த பாசுரத்துல. இந்த பாசுரத்தோட விசேஷமான நாமம் உத்தமன். நேத்திக்கு பார்த்த பாசுரத்துல பார்க்கடலுள் பைய துயின்ற இந்திரா தேவர்கள் பெருமாளோட அடியார்கள் அவரை பார்க்க அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க ஈஸியா இருக்கிற இடம் வேணும்னு இறங்கி வரார் பகவான். அந்த மாதிரி ஒரு முறை இந்திரன் வந்து ஹெல்ப் கேட்கிறான். தேவர்களோட நிலத்தை எல்லாம் மகாபலி அசுரன் பறிச்சின்றான். அதை மீட்டு தரணும்னு கேட்கிறான் பெருமாள்கிட்ட. அதுக்காக வாமன அவதாரம் எடுக்கிறார். சின்ன வடிவம். இதுவரைக்கும் யார்கிட்டையும் தனக்கு வேணும்னு கேட்காத கை கொடுத்த சிவந்த கை முதல் முறை தன்னை நம்பி வந்தவர்களுக்காக கேட்கிறான். தானம் கேட்கறதுக்கு முன்னாடி சின்ன உருவமாய் இருந்து அடியார காக்காம போயிட்டுமோன்னு குட்டியா இருந்து தானம் கிடைச்சதும் இந்திரனுக்காக இந்த காரியம் பண்றோமேன்னு ரொம்ப சந்தோஷமா பெருசா வளர்ந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆனான். ஏற்கனவே பார்த்தோமே, யாரையும் பாகுபாடு இல்லாம தனக்காக கூட இதுவரைக்கும் யாச்சகம் கேட்காத கை தன் அடியார்களுக்காக கேட்டு வாழ வைக்கும் குணம். அப்ப அவன் தானே உத்தமன். கிருஷ்ணரை கொண்டாடுற திருப்பாவேல வாமனனோட ரெஃபரன்ஸ் எதுக்கு? ஏன்னா ரெண்டு பேரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சிமிலர் தான். மூர்த்தி சிறிது, கீர்த்தி பெருசு. கிருஷ்ணரும் சின்ன வயசுல அவ்வளோ லீலை பண்ணிருக்கானே. ரெண்டு பேரும் வாத்சல்யம், அழகு, ஊருக்கு செய்யணும், அத்தனை கல்யாண குணங்கள் இருக்கே ரெண்டு பேர்கிட்டையும். அதனால தான் ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன்னு பாடுறா. திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள். இந்த சீரீஸை பார்த்து நீங்க எல்லாரும் என்கரேஜிங்கா கமெண்ட்ஸ் தரேன். அதுக்கு என்னோடைய நமஸ்காரம். ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.